ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி இளைஞர்களுக்கான ஒரு ஜாக்பாட் நியூஸ் தாங்க. 8200 நபர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருக்காரு. அதை பற்றின செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர், அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா முன்னிலையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தினால 8200 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் முதல்வர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்று முதல்ல கையெழுத்திடுற புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 3 திட்டங்களுக்கு முதல்வர் இன்று கையெழுத்திட்டுள்ளார். ஃபஸ்ட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் ரூபாய் 1100 கோடி முதலீட்டில் 5700 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் LNT கப்பல் கட்டும் தளம் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளார்கள். அதற்கான வேலைவாய்ப்பு இந்த திட்டத்தில் 5700 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. அடுத்ததாக, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15000 கோடி மதிப்பீட்டில் தகவல் தரவு மையம் விரிவாக்கம் திட்டம் அமல்படுத்த போகிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 5000 நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, கோவையில் 2500 கோடி முதலீட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டம் தொடங்க இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் 2000 நபர்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தமாக 8200 நபர்களுக்கு இந்த 3 திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல்வர் விஜயினுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2036க்குள்ள தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1.5 ட்ரில்லியன் டாலராக உயர்த்துவது தான் முதல்வர் விஜயினுடைய லட்சியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 8200 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.